இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பலத்திலே இல்லை, அதிகாரத்திலே இல்லை. எங்களை நட்டி பிழைத்த நாய்களாக இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் இந்த நாட்டிலே எங்களிடம் துரோகம் செய்துவிட்டு எதிரிடம் போய் நின்று கொண்டு பாராட்டி கொண்டிருக்கிற அமைச்சராக இருக்கிற ராஜேஷ் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிற பொழுது இதோ திமுகவினுடைய இளைஞரணி காங்கிரஸை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அமைச்சராகிவிட்டேன் என்ற திமுக சொன்னார், பின்விளைவை சந்திக்கும் திமுக என்று சொன்னார். நான் ராஜேஷுக்கு வந்த அமைச்சருக்கும் சொல்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திமுக காரன் முன்னால் என்று சந்திப்பானை தவிர பின்னால் சந்திக்கிற ஜாதி எங்கள் ஜாதி கிடையாது. எங்களை மிரட்டி பார்க்கிறாயா? கூட்டணி எங்க அண்ணன் சேகர் பாபு லியோனியனை நான் அன்னைக்குலாம் தேடிக்கிட்டு இருந்தேன். காங்கிரஸ்காரன் கூட்டணி 50 சீட்டுங்கிறான். 50 சீட்டுன்னு கேட்டவனே தலைவர் இவங்களே தான் கூப்பிட்டு கேட்டார். என்ன மட்டும் தலைவர் கூப்பிட்டு, தம்பி முரளி காங்கிரஸோட கூட்டு வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்டிருந்தா அடுத்த நிமிஷமே நான் சொல்லியிருப்பேன், தலைவான் என்னன்பா காங்கிரஸோட கூட்டு வேண்டாம் தலைவான் ஏண்டான்பா மதுரை முனியாண்டி விலாசோட கூட்டணி வச்சாலும் வைக்கலாம், காங்கிரஸ்காரனோட மட்டும் வைக்கவே வைக்காத தலைவான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவனுக்கு கூட ஊருக்கு 2 கடை இருக்கு, இவனுக்கு ஊருக்கு 4 ஓட்டு கிடையாது. அந்த நாய்களை போய் கெஞ்சிருக்கிறீங்க, என்னையெல்லாம் கூட்டணி உட்கார வைக்கணும்னு சொல்லி நீ கூட்டணி பேசியிருந்தேன்னு வைங்க, அவன் ஜென்மத்துக்கு அறிவாளியத்துக்கு வந்திருக்க மாட்டான். அதனால என்ன கூப்பிடும். இப்ப என்ன நமக்கு பிரச்சனைனா, நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வந்து உட்கார்ந்து பெரிய செல்வ சீமான் மாதிரி யாரு மாணிக்கம், அவன் மாணிக்க தாகுனா அவன் என்னடே நான் தேடிட்டு இருக்கேன். அவன் சொல்றான் திமுக பாடம் கற்றுக்கொள்ளும். டேய் பாடம் திமுக காரனுக்கா? ஜனநாயகம் என்ற பாடத்தை அன்னை இந்திரா காந்திக்கு எடுத்தவனின் பெயர் திமுக. தேர்வுக்கு ஜனநாயகத்தை தெரியாதா? எங்கள் அண்ணா ஜனநாயகத்தை பற்றி பேசினா தமிழ்நாட்டு இந்தியா வீதிகளிலே நாடாளுமன்றத்திலே பண்ணையார்களுக்கு இந்த நாட்டிலே பிரதிநிதி வந்தார், மன்னர்களுக்கு பிரதிநிதி வந்தார், கோடீஸ்வரர்களுக்கு பிரதிநிதி வந்தார். தேதி எழுதி கொண்டிருந்த பொழுது நாடாளுமன்றத்திலே சொன்னார், அண்ணா வந்திருக்கிறேன். யாருடைய பிரதிநிதி தெரியுமா? சாலையோரத்தில் இருக்கிற வேலையற்ற ஏழைகளின் பிரதிநிதி அண்ணாதுரை வந்திருக்கிறேன். எங்கள் அண்ணா பேசியவர்கள் தான் நேரிவே பார்த்தார். என்னடா குட்ட உருவம் இல்லை இந்த மனிதன் தானா நாட்டின் வந்து பிரிவினையை கேட்டு தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் அச்சப்படுகிற விதத்தில் வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். என்ன செய்வது? வந்து விசில் ஊதிக்கிட்டு இருந்தா நானே நினைச்சேன் விசில் தானே ஊதிக்கிட்டு இருக்கிறான்னு நினைச்சேன். விசில் ஊதினவே ஒரேடியே சங்கே ஊதிட்டான் தமிழ்நாட்டுக்கு. சங்கு ஊதிட்டு போய் கோட்டைகளை உட்காந்துட்டு இப்போ கொழுவிட்டு சொல்றான், நாங்க தான் ஆளுவோங்கிறான். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதை போல நான் சொல்லுகிறேன். எங்கள் அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலிகளே காங்கிரஸ் வரலாம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலிகளே முதலமைச்சராக உட்கார்வதற்கு கம்யூனிஸ்ட் வரலாம். இதோ தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிறவரை, இருமொழி கொள்கை இருக்கிறவரை, சுயமரியாதை கொள்கை இருக்கிறவரை தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆளுகிறார் என்று அண்ணா என்று சொன்னார். அண்ணாவின் தம்பி முரளி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் விடியல் பயணம் இருக்கிறவரை, தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் இருக்கிறவரை, தமிழ்நாட்டில் காலை உணவை இருக்கிறவரை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் தான் ஆளுகிறார். எவன் வேண்டுமானாலும் வரட்டும், எத்தனை ரதகத துராக பதாதிபதிகளை எடுத்துக்கொண்டு வரட்டும், எல்லாம் எங்களிடம் போய்விட்டார்கள். நான் காங்கிரஸ் போச்சு அப்பதான் சொன்னேன், சனியை நம்மளை விட்டு போயிடுச்சு, விட்டு தொடங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன், கம்யூனிஸ்ட், வைகோ எல்லாம் போறேனாங்க. அது ஒரு சனி தான், இதெல்லாம் 7 நாட்டு சனி, எல்லாம் போயிருச்சு, கவலைப்படாதீங்க. என் அண்ணன் சேகர் பாபுக்கும் என் அண்ணன் இறைவனுக்கும் என்னுடைய அண்ணன் லியோனையும் வைத்து விட்டு சொல்லுகிறேன், நாளை இடைத்தேர்தல் வருகிறது. வருகிற இடைத்தேர்தலை அத்தனையும் வெல்லக்கூடிய ஒரே கட்சி திமுக என்ற கட்சியாக இருக்கும். சனி விலகிருச்சுனா 7 நாட்டு சனியெல்லாம் போயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன ஆபத்து, எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த சனி இப்ப விஜய் போய் பிடிச்சிருச்சு. விஜய்க்கு என்ன நடக்க போதோ தெரியல. ஜோசப் விஜய் அவர் சொல்றார், என்ன செய்ய, அவர் சொல்றார் வந்து மேடையில பேசி கண்டபடி வாயில ஏதாவது வந்துட போதுங்க. தம்பி, எங்க வாயில வந்ததெல்லாம் பார்த்து ஜெயலலிதாவே அரண்டு மிரண்டு போயிருக்காங்க. நாங்கெல்லாம் பேச மாட்டோம்,
பேசணும்னாக்க 4 சா 5 சா அமித்ஷா லெவல்ல போய் எல்லா சாவும் ரோட்ல வந்து நிக்கணும். நாங்க பேசக்கூடாது என்பதற்காக பொறுமையாக இருக்கிறோம். நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்க 6 மாத காலம் அமைதியாக இருப்பேன் என்று சொன்னவர்கள் 6 ஆண்டுகள் 6 நாட்கள் அமைதியாக இருக்க முடியவில்லை என்று பேசுகிறாய். நீ 1 மாதம் ஆட்சி நடத்துகிறாய். ஆட்சியிலே எப்படி தமிழ்நாடு அவமானப்பட்டு கிடக்கிறது, எப்படி தமிழ்நாடு அசிங்கப்பட்டு கிடக்கிறது. எங்கள் கோவையிலே இருக்கிற கொங்கு மண்டலத்தில் இருக்கிற சூலூரிலே 10 வயது குழந்தை விளையாடி கொண்டிருந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி கொண்டு கைவன் போய் அந்த பெண்ணை பாலியல் தொல்லை கொடுத்தது மட்டுமல்ல, அவளை இந்த மண்ணிலே சாகடித்துக் கொண்டு போய் ஏரியிலே தூக்கி விட்டு போனவர்கள் இந்த அக்கிரமத்தை பார்த்து விட்டு நாங்கள் பேசக்கூடாதா? பேசுவது தவறா? நான் கேட்கிறேன். உன்னுடைய கட்சியை சார்ந்த மகளிர் அமைப்பாளர் போய் உன்னுடைய கட்சியை சார்ந்தவரை போய் என்ன சொன்னார்? அம்மா நம்மளுடைய எம்எல்ஏ உன்னை அழைத்துக் கொண்டு வர சொன்னார் என்று காரிலே ஏற்றி அவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸை மயக்க மருந்தை கொடுத்து அவளை சின்னவனமாக்கிய இந்த சிறுமியை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? 6 ஆண்டு 6 மாதம் பொறுப்பேன் என்று சொன்னார். ஆனால் 6 நாட்கள் கூட பொறுக்க முடியவில்லை என்று இந்த நாட்டிலே பேசுகிறாயே விஜய். 6 மாதம் கிடையாது, 6 வருஷமானாலும் தமிழ்நாட்டை முன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது திமுக. பல பேருக்கு தெரியாது. அவன் உட்கார்ந்துட்டு அந்த ஆளு உட்கார்ந்துட்டு என்ன பேசுறதே தெரியல. போதையை கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல போதை யார் அடிச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல விஜய தான் முதல்ல நீங்க வந்து அவரை முதல்ல டெஸ்ட் பண்ணணும். புரிய உட்கார்ந்துருக்கான். அப்படியே எதுக்குடா அப்படி உட்கார்ந்து ஆம்பளை பத்தாலும் சிரிக்க மாட்டேங்கிறான், பொம்பளை பத்தாலும் சிரிக்க மாட்டான். எதுக்காவது சிரிடானா? அவன் ஒண்ணு சொல்றான், என் ஆட்சியை பார்த்து நாடே சிரிக்குது, நான் எதுக்கு சிரிக்கணுங்கிறான். சிரிக்க மாட்டேங்கிறியே. இன்னைக்கு எங்க தலைவரை போய் பார்த்தவளை எவ்வளவு மகிழ்ச்சி. தோல்வி என்ற ஒன்று என் தலைவனை தழுவிய பிறகு, குளத்தூர் மக்கள் என் தலைவனுக்கு வாக்களிக்காமல் போன பிறகு, வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு, இதோ வாருங்கள் தோழர்களே, அந்த குளத்தூர் மக்கள் எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறார்கள். இயேசு பிரானுக்கு முள்குறிடத்தை சூட்டி அவனை துன்புறுத்திய யூதர்களைப் போல ஜோனாபர்க்கை தீயிலே தள்ளி மகிழ்ச்சி நடந்து பிரெஞ்சு தேசத்தை மக்களை போல கட்டிய மனைவி சீதையை தீயிலே விட்டு தீயிலே இறக்கிய ராமனை போல எங்கள் குளத்தூர் மக்கள் எங்கள் தளபதியை தோற்கடித்திருக்கலாம், வெற்றி வாய்ப்பை இழக்க வைத்திருக்கலாம். ஒன்று நான் சொல்லுகிறேன், இதோ முள்குறியிடம் சூட்டப்பட்ட இயேசு பிரான் 3வது நாள் உயிர் தெழுந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. திமுக உயிர்த்தெழுந்து வருவோம். எங்களை எல்லாம் எவனும் தோற்கடித்து விட்டோம் என்று எவனாவது பேசிக் கொண்டிருப்பானா? பேசிக்கிறோம் தான் பைத்தியக்காரன். நாங்க ஒன்னும் கவலை இல்லை. எங்களுக்கு என்ன ஆட்சி வேணுமா? சத்தியமா சொல்றேன், திமுக 5 வருஷம் இருந்துச்சு, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கல. நான் பெருமைக்கு சொல்லல. நான் 5 வருஷம் ஆட்சியில அண்ணன் சேகர் பாபு கூட்டம் போட்டிருப்பார், பேசுவேன், பேசிய பிறகு கவர் கொடுப்பார், கவர் கொடுத்த பிறகு நான் போயிருப்பேனே தவிர 1 லட்சம் ரூபாய் முறை சம்பாதிக்கவில்லை. 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி, 5 ஆண்டு காலம் ஆளுங்கட்சி, 2 ஆண்டு 15 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி என்ற இடத்தில் இருந்தவன் திமுக காரன் 5 பைசா சம்பாதிக்கவில்லை. ஆட்சியா அதிகாரமா? என் தலைவனிடம் கேட்டால் என் தலைவன் சொல்லுவான், ஆட்சி எனக்கு முக்கியமல்ல, அதிகாரம் எனக்கு முக்கியமல்ல, எனக்கு என்ன முக்கியம் என்று கேட்டால் எனக்கு கொள்கை தான் என்று சொல்லுவார். 1980 நாங்க தோத்தோம். 1991 நாங்க தோத்தோம். திமுக எடாதேண்டா. 80 என் தலைவன் சொன்னார், எழுமெண்டா. எப்படி எழுமெண்டா? ஒரே கவிதை எழுதினார் என் தலைவன், தமிழர்களே என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன், அதிலே ஏறி நீங்கள் சவாரி செய்யலாம், உங்களை கரை சேர்ப்பான் இந்த கருணாநிதி என்று எழுதினார். திமுக ஆட்சி விடத்துக்கு வந்தது 91. திமுக தோற்கிறது. இதே சென்னையிலே செல்வராஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு தொண்டன் தீயிட்டு கொலைத்துக் கொண்டார்.
தலைவர் கலைஞர் ஓடுகிறார் ஓடி போய் அவரை பார்க்கிறார். அவருடைய பூத உடலுக்கு மலர் மாலை வைத்துவிட்டு வந்த பிறகு ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள். தலைவர் கலைஞர் படிக்கிறார். என்ன படிக்கிறார் தெரியுமா? அந்த கடிதத்திலே எழுதியிருக்கிறது, என் தலைவனுடைய தேர்தல் வெற்றிக்காக, திமுகவின் தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்டு ஆனால் தோத்து விட்டோம். என் தலைவனுடைய அரசியல் வாழ்வுக்கு சாவுமடி அடித்து விட்டார்களே போல தெரிகிறது. ஆகவே என்னை மாய்த்துக் கொள்கிறேன் என்றார். அடுத்த நாள் என் தலைவன் முரசொலிக்கு போனார். முரசொலிக்கு போன தலைவன் பேனாவை எடுத்தார். செல்வராஜ் என்ற உடன்பிறப்பு சொல்லி இருக்கிறார், ஆட்சிக்கும் என்னுடைய அதிகாரத்துக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் சாவுமடி அடித்திருப்பதாக சொல்லி இருக்கிறார். இதோ இந்த கருணாநிதியுடைய அரசியல் வாழ்வுக்கு சாவுமடி எப்பொழுது அடிக்கும் என்றால், கருணாநிதி செத்தால்தான் எனக்கு சாவுமடி அடிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு திமுகவை எழுத்து நிறுத்தினார். அதன் பிறகு 93 அரசியல் தெரியுமா? வைகோ போய்விட்டார். எங்கே? நம்முடைய கட்சியில இருந்து வெளியே போய்விட்டார். டிஏகே லக்குமணன் போய்விட்டார் வைகோவோடு. ரத்னராஜ் போய்விட்டார் வைகோவோடு. பொன்முத்துராமலிங்கம் போய்விட்டார் வைகோவோடு. செல்வராஜ் மாவட்ட செயலாளர் போய்விட்டார் வைகோவோடு. ஈரோடு இறைவன் இருக்கிற மாவட்ட செயலாளர் கணேசமூர்த்தி போய்விட்டார் வைகோவோடு. ஏன்? கண்ணப்பன் போய்விட்டார். காரோட்டி கண்ணப்பன் போய்விட்டார் வைகோவோடு. செஞ்சி ராமச்சந்திரன் போய்விட்டார். மதுராந்தக மாறுமுகம் போய்விட்டார். எல்லாம் போய்விட்டார்கள். உடனே எல்லாம் போன பிறகு என் தலைவரை பார்த்து சொன்னார்கள், அத்தனை பேரும் போய்விட்டார்களே, எப்படி கட்சியை நடத்த போகிறீர்கள் என்று கேட்டது ஏடு. துக்ளக்கு பத்திரிகை சோவிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. திமுகவை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்கப்பட்டது. சோ சொன்னார், முடிந்து போன கட்சிக்கு நான் கருத்து என்ன சொல்வது என்று சொன்னார். அடுத்து என் தலைவன் எழுதினார், முரசொலிகளே தம்பி, என் உடன்பிறப்பே, 9 மாவட்ட செயலாளர் போய்விட்டார். என்னால் மந்திரி ஆக்கியவர்கள் போய்விட்டார்கள். வாரிய தலைவர் ஆக்கியவர்கள் போய்விட்டார்கள். ஒன்றிய செயலாளர்கள் போய்விட்டார்கள். பகுதி செயலாளர்கள் போய்விட்டார்கள். இந்த கட்சி இருக்குமா என்று எல்லாரும் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லுவேன், மாவட்ட செயலாளர் நம்பி இந்த கட்சி இல்லை, மந்திரிகளை நம்பி இந்த கட்சி இல்லை, ஒன்றிய செயலாளர் நம்பி கட்சி இல்லை. யாரை நம்பி இந்த கட்சி தெரியுமா என்றார். யாரை நம்பி தலைவர் எழுதினார். அடக்குமுறைகளை கண்டு எதிர்த்து நின்று ஆர்ப்பரித்து நின்றது யார்? சிறைச்சாலைகளை செத்து முடிவதற்கும் தயார் என்று இரும்பு கம்பிகளுக்கு மத்திகளை மரண பூக்களாக சிரித்து நின்றது யார்? நீண்ட நெடிய நாள் படைபட்ட போராட்ட களத்தில் தேக்கு மரத்து தேகங்களை தீய நாக்குகளுக்கு தின்ன கொடுத்தது யார்? களம்புகை என்ற கழகம் சொன்ன போது அணித்தேரும் புறவியும் புறப்படுவதற்கு முன்பாக ஆட்பேரும் படையோடு புறப்பட்டது யார்? முடிந்து விட்டது. இடியாது கழகம் எல்லாம் முடிந்து விட்டு சென்று சொன்ன போது அடிக்கற்களாக நின்று இந்த இயக்கத்தை காப்பாற்றியது யார்? 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 அது என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு என்று என் தலைவர் எழுதினார். திமுக ஆட்சிக்கு வந்த என்னை பொறுத்தளவு நான் சொல்லுகிறேன், இத்தனை நாள் நான் பேசியிருக்கிறேன். என் அண்ணன் சேகர் பாபு கூட்டத்திலே பேசியிருக்கிறேன். நையாண்டியாக பேசியிருக்கிறேன். ஒரு காமெடியனாக பேசியிருக்கிறேன். இன்னைக்கு தான் அம்பத்தூரிலே ஒரு திமுக காரனாக பேசியிருக்கிறேன் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. எவன் வேண்டுமானாலும் வரட்டும், எந்த திசைகளில் இருந்து வேண்டுமானாலும் வரட்டும், என் அண்ணன் லியோடியும் என் அண்ணன் இறைவனும் பேச வேண்டி இருக்கிறது. அதிக நேரம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், ஆதவ அர்ஜுனா என்று ஒருவன் இருக்கிறான். அவன் திமுகவில் இருந்தான்னு வேற சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனா திமுகவில் வேற இருந்தாங்க. அவன்லாம் இருந்தானா இல்லையானு தெரியல. அவன் உட்கார்ந்துகிட்டு சொல்றான், உதயநிதி ஸ்டாலின் நடைபெறுகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 25 மேயர்களை நாங்கள் வெற்றி பெறுவோம். ஒரு மேயர்களை வெற்றி பெற முடியுமா என்று ஆதவ அர்ஜுனா கேட்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீ அமைச்சர் என்ற தங்கமடம் உனக்கு இருக்கிறது என்று சவால் விடுகிறாயா? உதயநிதி ஸ்டாலின் அல்ல, உதயநிதி ஸ்டாலினுடைய படைவரிசையில் இருக்கிற கடைசி தொண்டன் கரூர் முரணை சொல்லுகிறேன், சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். 25 நான் மாநகராட்சியிலும் உதய சூரியன் குதித்தே தீரம், மாற்று கருத்து கிடையாது. என்ன நினைச்ச? என்னடா நினைச்சீங்க? நாங்க ஏமாந்த நேரத்தில் ஜெயிச்சுட்டாக்க நீங்க வந்து பெரிய மனிதர்களா? பெரிய மனிதர்களா? உங்களுடைய அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர்கள் ஒருத்தன் கூட அமைச்சருக்கு லாய்க்கல. நான் பெருமைக்கு சொல்லல,
எங்க ஊர்ல கோவையில் கிணத்து கடவுள ஒரு அமைச்சர். அவன் தெரியுமா உனக்கு? கிணத்து கடவு அவன் யார் தெரியுமா? ஊரு தெரியும், ஆள தெரியாது. அவன் யார் தெரியுமா? என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தவன். ஒயின் ஷாப்ல கள்ள மார்க்கெட்ல பாட்டில் வாங்கித்தான்னு சொல்லி கேட்டவன். அவன் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டான். எதுக்கு தெரியுமா? மதுவிலக்குத்துறை அமைச்சர். அது கிடையாது. எங்க அந்த திருவள்ளூர் ஒரு மாவட்டமா கரண்ட் வரலையா? கரண்ட் வரலன்னு ஊர் மக்களே ஓடி இருக்காங்க. ஊர் மக்களே ஓடி போய் எம்எல்ஏ வெளியே வா, கரண்ட் இல்ல கரண்ட் இல்லன்னு இருக்கான். ஒருத்தன் வெளியே வந்திருக்கான். ஆமா எம்எல்ஏ சென்னைக்கு போயிட்டாரா அப்படின்னு வந்திருக்கான். பக்கத்தில் இருக்கவே கேட்டிருக்கா என்னன்னா எம்எல்ஏ சென்னைக்கு போயிருக்காரானா? பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா பாவி சொன்னவன் தாண்டி எம்எல்ஏ, அது கூட உனக்கு தெரியாதான். நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியல, சிவலிங்கம் தெரியல, நக்கி ஓட்டு போட தெரியாதவனுக்கு எவனே தெரியல, நல்லவன் தெரியல, கெட்டவன் தெரியல. ஒரு அம்மா தொழில்துறை அமைச்சர் இருக்கா, கீர்த்தனான்னு ஒரு அம்மா. மேடம் மேடம் அப்படிங்கிறா. அந்த அம்மா இருங்க நான் ரீல் எடுக்கணும், ஆளாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போயிட்டு வந்தவனே கேட்டிருக்காங்க. மேடம் இருக்காங்க, என்னன்னு இருக்காங்க, கோவையில் ஒரு பெண் பெண்ணுக்கு சம்பவம் நடந்திருக்கு, உங்க கருத்து என்னங்கன்னு இருக்கா. அந்த அம்மா சொல்லி இருக்கா, இதை பத்தி அரசியல் பேச வேண்டாங்க, வேற ஏதாவது பேசலான்றாங்க. வேற ஏதாவது பேசுறதுக்கு நிருபர் இருக்கு? அரசியல் பேசுறதுக்கு தான் நிருபர் வரணும். வேற ஏதாவது பேசணும்னா வேறவனாவது வரணும். அப்படி உடனே திருப்பி அவ கேட்டிருக்கா, மேடம் நீங்க ஒரு பெண் சொல்லுங்கன்னு இருக்கா. அவ அதெல்லாம் விஜயன் பார்த்து சொல்லி கக்கன்னு சிரிச்சிருக்கா. ஏன் சிரிக்கிறேன்? இல்லை சிரிக்கிறேன், உங்களை நினைச்சா சிரிப்பு வருதுன்னு இருக்கா. ஏன்னு கேட்டா என்னையெல்லாம் மந்திரியா தேர்ந்தெடுத்தீங்க பாருங்க, அதனாலதான் எனக்கு சிரிப்பு வருதுன்ட்டான். சுற்றுலாத்துறைக்கு சுற்றுச்சூழலுக்கு ஒரு மந்திரி, அந்த மந்திரிட்ட ஒருத்தர் நிருபர் கேள்வி கேட்டிருக்கான். சார் சுற்றுச்சூழலை பத்தி என்ன நினைக்கிறேன்னு. அவன் கண்ணை முடிக்கிட்டு சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்? சுற்றுலா என்பது கொடைக்கானல், சுற்றுலா என்பது ஊட்டி, சுற்றுலா என்பது ஏற்காடுன்னு இருக்கான். பக்கத்தில் இருக்கிற நிருபருக்கு தலை சுத்திட்டு சாருன்னு இருக்கான். என்னன்னு இருக்கான்? நான் சுற்றுலாத்துறையை பத்தி கேட்கல சார், சுற்றுச்சூழலை பத்தி தான் கேட்கறேன்னு இருக்கான். அவன் சொல்லி இருக்கிறான், எனக்கு அதுன்னு தெரியாது இதுன்னு தெரியாது, நான் சுற்றுச்சூழல்ங்கிற இடத்துல நீ சுற்றுலான்னு மாத்திக்கோ, இல்லை சுற்றுலான்னு இருக்கிற இடத்துல சுற்றுச்சூழல் மாத்திக்கிட்டான். அப்பதான் அவன் சொல்லி இருக்கான், நிருபர் ஒன்னதான் முதல் மாத்தணும், அப்பதான் தமிழ்நாடு சரியா இருக்கும். ஒண்ணுமே ஏன் ஓட்டு போட்டான்னு தெரியல. ஏன் கிளவி எங்க வீட்டுல ஒரு கிளவி இருக்கு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிளவி இருக்கா. ஏன் ஓட்டு, எதுக்கு ஓட்டு போட்டேன்னா இக்குன்னு சிரிச்சுட்டு விசிலுக்கு போட்டேனா. ஏன் விசிலுக்கு போட்டேனே? என் பேரனும் பேத்தியும் சத்தியம் வாங்கிட்டாங்க போட்டேனே. நான் சொன்னேன், பைத்தியக்காரி, உன் பேரனும் பேத்தியும் சத்தியம் போட்டால் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், அதுக்காக ஓட்டை கொண்டு ஏண்டி போட்டேன்னு கேட்டேன். இப்போ அவன் சொல்றான், ஏன் போட்டேன்னு எனக்கே தெரியலங்க. போட்டவனுக்கு ஏன் போட்டேன்னு தெரியல, ஜெயிச்சவனுக்கு ஏன் ஜெயிச்சவனு தெரியல. முதலமைச்சர், அந்த முதலமைச்சரை பார்த்தா நீங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 108 இடம் அந்த ஆளு பார்த்தேன், அந்த ஆள் இப்படியே இருக்கான். ஏண்டானா அந்த ஆளு சொல்றான், நான் ஒரு சீட்டு 2 சீட்டு வருவேன்னு நினைச்சேன், என்ன தூக்கி அந்த முதலமைச்சரா உட்கார வச்சுட்டாங்க, என்ன நடக்குதுன்னே எனக்கே தெரியலங்க. இப்போ இவன் சொல்றான், தனுசு வேற சொல்றான், நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன். ஏண்டானா இவனுக்கு தான் ஓட்டு போட தெரியல, நம்ம நின்ன ஓட்டு போட்டுருவான், அதனால நானும் முதலமைச்சர் ஆயிடலாங்க. அப்ப எல்லா பயிலும் வரும். யாருங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுறது? தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியுதா? பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோடி சொல்லுகிறா, ஒரு முதலமைச்சர் என்ன சொல்ல வேண்டும்? பிஎம்சி திட்டமா ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டும். எங்கள் தலைவர் இருந்தால் மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். முடியாது என்றார் தளபதி ஸ்டாலின். தர்மேந்திர பிரதான் சொன்னார், நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 5000 கோடி உனக்கு இல்லை என்றார். அடுத்த நிமிடத்திலே தர்மேந்திர பிரதானின் கன்னத்தில் அடிவதை போல என் தலைவர் சொன்னார், 5000 கோடி அல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன தலைவர். எங்க தலைவர், நீ சொல்லணும் இல்ல, எதுக்காக வாய்ப்புறிய வாயா திறக்க மாட்டேங்கிறான். மைக் இப்படி எனக்கெல்லாம் மைக்கு வந்தா வாயாதா திறந்துடும். விஜய்கிட்ட மைக்கு நீட்டா திறக்கவே மாட்டேங்கிறான். ஏன் கூட்டி வாயை மிச்சான்னு தெரியல, திறக்கவே மாட்டேங்கிறான். ஆகவே நம்ம ஏமாந்துட்டோம், ஏமாந்தாடும் பரவாயில்லை, இனிமேல் ஏமாறக்கூடாது, இனிமேல் ஏமாறக்கூடாது. நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒத்தையாடுதான் எவரும் நமக்கு துணை இல்லை. ஒத்தைக்கு ஒத்தை, அது ஆளுங்கட்சியில் இருக்கிற மொத்த கூட்டணி வந்தாலும் ஒத்தை கொத்தை நின்று திமுக காரன் வெற்றி பெற்றான் என்ற வரலாற்றை
சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.